தற்போது தொழிலை தொடங்குவதற்கான நடைமுறை என்னவென்றால், திட்ட மதிப்பீட்டில் 25% தொழில் தொடங்குபவரும் எஞ்சிய 75% வங்கியில் கடனாகவும் பெற முடியும். இதுதான் தற்போதுள்ள நடைமுறை. உதாரணத்திற்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொண்டால் 1 கோடி ரூபாய் உங்களுடையது, 4 கோடி ரூபாய் வங்கியில் கடனாக பெற முடியும். இது பாராட்டத்தக்க நடைமுறை தான். ஏனென்றால் தொழில் கனவோடு இருக்கும் பலர் இதனால் பயன்பெற முடியும். ஆனால் உண்மையில் இவ்வாறு தான் நடைபெறுகிறதா என்ற கேள்வி இல்லாமல் இல்லை. ஏனெனில் ஒரு சிலர் தங்களுடைய முந்தைய தொழில் தோல்விகளை மறைத்து இதே கடன் விகிதாச்சாரத்தில் கடனை பெற்று புதிய தொழில் முதலீடு செய்கிறார்கள். மற்றொரு புறம் தொடங்கப்பட்ட நிறுவனம் மூடுவிழா கண்டால் தொடங்கியவரின் நஷ்டம் என்பது 25% மட்டுமே. ஆனால் கடன் கொடுத்த வங்கிகளின் நஷ்டம் என்பது 75%. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த விஷயத்தில் 2 மாற்றுக் கோணங்களை நாம் முன்வைக்க முடியும். ஒன்று, தொழில் தொடங்குபவர் சரிபாதி முதலீட்டை, அதாவது 50க்கு 50 என்ற அளவில் தன்னுடைய முதலீட்டை வைக்க வேண்டும். மற்றொரு 50% வங்கியில் கடனாக பெறலாம். இதில் இன்னொரு கோணத்தையும் நாம் முன்வைக்கலாம். வங்கியில் கடனாக பெறும் அந்த 50% என்பதை முதலீட்டு சந்தையில் திரட்ட முடியும். இதன் மூலம் பங்குதாரர்களுக்கு தங்களுடைய நிறுவனத்தின் செயல்பாடுகள் என்ன என்பது பற்றிய விளக்கத்தை தொழில் தொடங்குவோர் நாம் கொடுக்க முடியும். இதன் மூலம் இதன் ஒட்டுமொத்த சாராம்சம் என்னவென்றால், தொழிலை தொடங்க நினைப்பவர்கள் தங்களுடைய முதலீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான். இந்த மாற்று கோணத்தை பொருளாதார நிபுணர்கள் ஒரு சிலர் எதிர்க்கலாம். அதற்கு அவர்கள் கூறும் விளக்கம் என்னவென்றால், பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள 5400 நிறுவனங்களில் 500 நிறுவனங்கள் தானே முறையாக லாபகரமாக இயங்குகின்றன. எஞ்சிய நிறுவனங்களின் பங்குகளை வாங்கியவர்களின் நிலை என்ன? அதனால் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் மாற்றம் கொண்டு வரக்கூடாது என அவர்கள் கூறுகின்றனர். எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால் சாத்தியமில்லை என்றே கருதப்பட்டு வந்ததை நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். இதே போன்று ஒரு தொழில் நிறுவனத்தின் இலக்கு என்பது லாபமோ வளர்ச்சியோ என்பதை தாண்டி நுகர்வோர்களின் பலனை அடிப்படையானதாக கொண்டதாக இருக்க வேண்டும். அவ்வாறான அடிப்படை கொண்டிருந்தால் அதன் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். உதாரணத்திற்கு 1990களுக்கு பிறகு இந்திய தொலைத்தொடர்புத் துறையில் ஏற்பட்ட புரட்சியால் இன்று இந்தியாவின் 70% மக்களிடம் செல்போன், டிவி போன்ற சாதனங்கள் சென்று சேர்ந்துள்ளன. இதே அளவுகளை இந்தியாவின் பிற அரசு துறைகளில் செயல்படுத்தினால் வியத்தகு மாற்றங்களை நம்மால் கொண்டு வர முடியும். உதாரணத்திற்கு ரயில்வே துறை எடுத்துக்கொண்டால், நீண்ட தூரம் செல்லும் ரயில்களில் 2 மாதத்திற்கு முன்பே முன்பதிவு முடிந்து விடுகிறது. எந்த ஒரு ரயிலிலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு இடம் கிடைப்பதில்லை. அப்படியென்றால் அந்த துறை எவ்வளவு லாபகரமாக இயங்க வேண்டும். ஆனால் அவ்வாறு தான் இருக்கிறதா? இல்லை. காரணம், அது தொடர்பாக எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளில் அதன் துறையை மட்டும் கருத்தில் கொண்டு, அதில் பணியாற்றும் ஊழியர்களை மட்டும் கருத்தில் கொண்டு முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. மாறாக அதனை பயன்படுத்தும் நுகர்வோர்களான பயணிகளை கருத்தில் கொண்டு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அரசு துறைகள் மட்டும்தான் இவ்வாறான கொள்கை முடிவுகளில் தங்கள் லாபத்தை கருத்தில் கொள்கின்றன என்று சொல்லிவிட முடியாது. தனியார் துறைகளின் செயல்பாடும் அவ்வாறே இருக்கின்றன. என்ன, அரசு துறைகளின் சேவை குறிப்பிட்டு சொல்லும்படி இல்லை, தனியார் துறைகளின் சேவையில் குறிப்பிட்டு சொல்லும்படியான தரம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்த்தால், தொழில் தொடங்கும் போது பின்பற்ற வேண்டிய கடன் விகிதாச்சார கொள்கையில் மாற்றம் தேவை. அதே போன்று எந்த ஒரு தொழில் நிறுவனத்தின் இலக்கானது நுகர்வோரின் பலனையே அளவுகோலாக கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்தை நோக்கி நாம் நகர வேண்டும்.